ஆசீர்வதிப்பே, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பே, என் கையில் பொறித்துள்ளே உன் பெயரை அறிந்துள்ளே. ஹாய், ஹலோ, வணக்கம், ஹாப்பி நியூ இயர். காலையிலேருந்து நிறையா நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி மீண்டுமாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது அவ்வளோ சந்தோஷம். தஞ்சாவூர் மறை மாவட்டம் தேவதானம் பங்கிலிருந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை, மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டு இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணி வாழ்கிறதுக்காக, இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறதுக்காக, இன்னும் அதிகமாக ஹாப்பியாக இந்த ஆண்டை கழிப்பதற்காக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இதில் முதல் நிகழ்வாக தீபம் ஏற்றி அப்படிங்கிற ஒரு பாடல், ஒரு பரதநாட்டிய பாடல் எங்களுடைய அன்பு குழந்தை ஆடுகிறார். அந்த பாடல் இறைவனை போற்றி புகழ்ந்து இந்த ஆண்டு கடவுளுடைய அருளோடு நாம் இந்த ஆண்டிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும். பாடலை பார்ப்போம். தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே, தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே, உன்னை தெண்டனிட்டே பணிந்தேன் வரமருளே, தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே. உலகமென்றோர் வீடு உருவாக்கிய மக்களித்தாய், உலவும் உயிர் யாவும் நீயே என்றுரைத்தாய். உலகமென்றோர் வீடு உருவாக்கிய மக்களித்தாய், உலவும் உயிர் யாவும் நீயே என்றுரைத்தாய். கலையா அன்போடு கலந்து வாழ பணித்தாய், கலையா அன்போடு கலந்து வாழ பணித்தாய். கலைத்தது சுயநலப்பே கலங்குகிறேன் இறைவா, கலைத்தது சுயநலப்பே கலங்குகிறேன் இறைவா.
தன்பு வழி காணும் அகன்ற பார்வை என கருளுமையா. வம்பு செய்ஜாதி மதமெனும் தீமை பொடிபடவே நீர் தந்த நலமேதும் தனியர் கல்ல என உணர்த்துமையா. வந்த யாவர்க்கும் வாழ்வு உண்டு என அறிந்திடவே தூய உனதாவி துணையில் சூழும் துயர் வெல்ல தாரும் நேய துதி கூறி பணிவேன் நாளும் பணி செய்து உயர்வேன் உனதமைதியின் கருவி என்றெனை உனக்களித்தேன் உலகமெல்லாம் உனதரசில் மகிழ்ந்திடவே தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே உன்னை தெண்டனிட்டே பணிந்தேன் வரமருளே தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே. தீபத்தை ஏற்றி வைத்தேன் திருவருளே. ஒரு அழகான பரதம் நடனத்தை பார்த்தோம். கடவுளுடைய அருள் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரதத்தின் வழியாக கடவுளை போற்றி புகழ்ந்தோம். அடுத்த நடனம், இது ஒரு அருமையான நடனம், நல்ல வார்த்தைகளை கொண்ட நடனம். நல்ல நாளிதே அப்படிங்கிறது. நம்ம கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது படைத்ததெல்லாம் நல்லதாக கண்டார். அப்போ இந்த ஆண்டும் 2026 இதுவும் நல்ல ஆண்டு, ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை நமக்கு தரக்கூடிய அருமையான நடனம். இந்த நடனத்தை நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஆடி நம்மை இந்த நல்ல நாளுக்குள் நல்ல ஆண்டுக்குள் அழைத்து செல்வார்கள். நடனத்தை பார்ப்போம். இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது.
நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். பி ஹாப்பி, டோன்ட் வரி அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா? பி ஹாப்பி, சந்தோஷமாகவே இருந்துட முடியுமா? தெரியலை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கலாம். இந்த ஸ்மைல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது இந்த ஸ்மைல் அப்படிங்கிற வார்த்தை, ஸ்மைலுங்கிறது இல்லையா, புன்னகை, சிரிக்கிறது. இந்த எப்படி ஸ்மைல் பண்ண முடியும்? எப்பொழுதுமே எப்படி ஸ்மைல் பண்ண முடியும்? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. SMILE, see miracles in life every day. See miracles in life every day. ஒவ்வொரு நாளிலும் அதிசயத்தை பார்க்க தெரிந்தவர்கள் சிரிக்க தெரியும். அவர்களால் நல்லா சிரிக்க முடியும், வாய் விட்டு சிரிக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் இந்த ஆண்டு முழுவதுமாக ட்ரை டு see miracles. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் எனக்கு அதிசயத்தை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியே நம்மை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாத பாடல் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் ஆட இருக்கிறார்கள். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதில் எசையா சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை, உன் வாழ்க்கை வற்றாத நீரூற்று போலாகும், உனது வெற்றி ஓயாத கடலலை போலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் நம் அனைவருக்கும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். பார்ப்போம். ஆசீர்வதிப்பே, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பே, என் கையில் பொறித்துள்ளே, உன் பெயரை அறிந்துள்ளே, என் கையில் பொறித்துள்ளே, உன் பெயரை அறிந்துள்ளே, கண்ணிமை போல் காக்கின்றேன், கண்ணிமை போல் காக்கின்றேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பே. உன் வாழ்க்கை வற்றாத நீரூற்று போலாகும், உனது வெற்றி ஓயாத கடல் அலை போலாகும். உன் வாழ்க்கை வற்றாத நீரூற்று போலாகும், உனது வெற்றி ஓயாத கடல் அலை போலாகும். உனக்கு வளர்ச்சியை தினம் தருவேன், உன் பெயரை நான் உயர்த்திடுவேன். உனக்கு வளர்ச்சியை தினம் தருவேன், உன் பெயரை நான் உயர்த்திடுவேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்துள்ளேன். உன்னை என்றும் நான் மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்துள்ளேன். உன்னை என் கண் முன் நிறுத்தியுள்ளேன்,
ஆசிர்வதிப்பேன். இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன். என் கையில் பொறித்துள்ளேன், உன் பெயரை அறிந்துள்ளேன். என் கையில் பொறித்துள்ளேன், உன் பெயரை அறிந்துள்ளேன். கண்ணிமை போல் காக்கின்றேன், கண்ணிமை போல் காக்கின்றேன். இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன். புத்தாண்டு பிறந்திருக்கிறது. புத்தாண்டில் எல்லாருமே அவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புது வருஷம் பிறந்தவொடனே என்ன ஒரு எல்லாருமே செய்யக்கூடியது ஒரு நல்ல முடிவு எடுப்போம் இல்லையா? இனிமே இதை செய்வேன், இனிமே இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போம். அப்போ ஒருத்தட்ட போய் கேட்டேன், இந்த வருஷம் என்னங்க முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், வருஷம் முடிவு மட்டும்தான் ஃபாதர் எடுத்தேன், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலை, அதனால ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஃபாதர், இனிமேல் ஒரு முடிவுமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் நமக்கும் இருக்கும். ஏன்னா 1ஆம் தேதி எடுத்திருப்போம், 2ஆம் தேதியே நம்மளால் ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது. ஒரு நல்ல முடிவு எடுப்பது அப்படிங்கிறது புது வருஷத்தில் நாம் எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு காரியம். இருந்தாலும் புத்தாண்டு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு புதிய நல் ஆண்டு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மீண்டுமாக ஒரு நடனம். Hey everybody, wish you a happy new year. Let the showers of blessings be poured upon you. God bless you all. ஆண்டிலே புதிய நாளிலே இறைவனை நாம் புகழ்வோம். புதுமை செய்தவர், புனிதம் தந்தவர், எந்நாளும் போற்றிடுவோம். புதிய ஆண்டிலே புதிய நாளிலே இறைவனை நாம் புகழ்வோம். புதுமை செய்தவர், புனிதம் தந்தவர், எந்நாளும் போற்றிடுவோம். இனி கவலை நீங்கி நாம் வாழ்ந்திடுவோம், நம் கண்ணீரெல்லாம் துடைப்போம். நம் தேவன் இயேசுவின் துணையுடனே புது நம்பிக்கை நாம் பெறுவோம். இனிய நாளில் புது எண்ணங்களை நாம் எழுப்பிடுவோம். இந்த இனிய நாளில் புது எண்ணங்களை நாம் எழுப்பிடுவோம். We wish you happy new year. We wish you happy new year. We wish you happy new year. Happy new year. We wish you happy new year. We wish you happy new year. We wish you happy new year. Happy new year. புதிய ஆண்டிலே புதிய நாளிலே இறைவனை நாம் புகழ்வோம். புதுமை செய்தவர், புனிதம் தந்தவர், எந்நாளும் போற்றிடுவோம்.
ஏதுமில்லை நம் மனதில் தோன்றிடும் நம்பிக்கையே. புதுமை என்பது ஏதுமில்லை நம் மனதில் தோன்றிடும் நம்பிக்கையே. பழமை என்பது உயர்வு இல்லை நாம் இருப்பதில் காணும் நிறைவிலே. முகமுகமாய் நம் அயலாரை சந்தித்து வாழ்த்திடுவோம். பழைய நினைவுகள் காயங்களை மன்னித்து மறந்திடுவோம். நம் பாலன் இயேசு விரும்பும் பாதையில் புதிய ஆண்டிலே தடம் பதிப்போம். நம் பாலன் இயேசு விரும்பும் பாதையில் புதிய ஆண்டிலே தடம் பதிப்போம். புதிய ஆண்டிலே தடம் பதிப்போம். We wish you happy new year. We wish you happy new year. We wish you happy new year. Happy new year. We wish you happy new year. We wish you happy new year. We wish you happy new year. Happy new year. புதிய ஆண்டிலே புதிய நாளிலே இறைவனை நாம் புகழ்வோம். புதுமை செய்தவர் புனிதம் தந்தவர் எந்நாளும் போற்றிடுவோம். புத்தாண்டு பிறந்திருக்கிறது. புதிய ஆடை, புதிய சிந்தனை, புதிய எண்ணங்கள், அப்படி ஒரு அழகான ஒரு நாளை துவங்கி இருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த புத்தாண்டு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த வினாடி அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினாடி அதிசயத்தை மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறது என்று நம்புவோம். அடுத்த வினாடி நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யப்போகிற அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பார்ப்பதற்கு நாம் இந்த வினாடியிலே வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நாம் இந்த ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் எந்நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மறைமாவட்டத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசீர்வதிப்பே, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பே.